வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது கருவாடும் மாங்காயும் சேர்த்து எப்படி ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னு தான் பார்க்க போறோம். தொடர்ந்து பார்ப்போம் வாங்குவோம். தேவையான பொருட்கள்: மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, கருவாடு, கொக்கனட் பவுடர், தேங்காய் பால் பவுடர், தூள், எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம். முதல்ல நாங்கள் இதுல துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். முதல்ல நாங்கள் இந்த கருவாடை சுடுதண்ணியில நாங்கள் ஊற வச்சு கொள்ளுவோம். இப்படியே ஊற வச்சு சைட்ல எடுத்து வச்சுட்டு இப்போ இதுகளை நாங்கள் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். துப்புரவு செய்து எடுத்து 2-3 தண்ணியில கழுவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து மாங்காயை நாங்கள் சின்னதா வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் தேங்காய் பவுடர் எடுத்துருக்கிறோம். பாருங்க, 1-2 மேசக்கரண்டி எப்படி போட்டிருக்கிறோம். நான் போட்டு சுடுதண்ணி விட்டு நாங்கள் கரைச்சி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கட்டி இல்லாம எல்லாம் கரைச்சி கொண்டோம். இனி நாங்கள் எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம். கட்டி ஹீட் ஆயிட்டது. நாங்கள் எண்ணெய் கொஞ்சமா விட்டு கொள்வோம். கணக்கு எண்ணெய் தேவையில்லை. எங்களுக்கு ஒரு 2 மேசக்கரண்டி அப்படி எண்ணெய் விட்டோம்னா எங்களுக்கு எண்ணெய் காணும். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டது. நான் பாருங்க, 1/2 தேக்கரண்டி அப்படி கடுகு போட்டுக்கொள்றேன். கடுகு பொரிஞ்சு வரைக்கும் 1/2 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம். கடுகு, சீரகம், வெந்தயம் இப்படி பொரிஞ்சு வரைக்கும் அடுப்பை நாங்கள் கொஞ்சம் குறைச்சி கொண்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயையும் போட்டுக்கொள்ளுவோம். கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்சுது. இப்படி பொரிஞ்சு வரைக்கும் வெள்ளைப்பூடும் வெங்காயத்தையும் சேர்த்து வளர்ந்து கொள்ளுவோம். இப்படி வெள்ளைப்பூடு வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்தா மாங்காயை போட்டுக்கொள்ளுவோம். மாங்காயை போட்டு இந்த மாங்காயும் இந்த எண்ணெயோட எங்களுக்கு கொஞ்ச நேரம் நாங்கள் வதக்கணும். இது வதக்கினோம்னா எங்களுக்கு சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்க வந்து கரையாம அப்படியே இருக்கும் எங்களுக்கு. இப்ப நாங்கள் வதங்க விட்டுட்டு நாங்கள் தேவையான அளவு தூள் எடுத்துக்கொள்ளுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இதுல 1.5 மேசக்கரண்டி மிளகாய் தூள் எடுத்து சுடுதண்ணி விட்டு நான் இப்ப கட்டி இல்லாம கரைச்சி எடுத்து கொள்ள போறேன். இதுக்கு வந்து நான் புளி விட தேவையில்லை. ஏனென்னா மாங்காய் வந்து எங்களுக்கு புளிக்கும். ஆனபடியா நான் நல்ல முத்தின மாங்காய் எடுத்துருக்கிறபடியா நல்ல புளியா இருக்கும். ஆனபடியா நான் புளியில கரைக்க இல்லை. இப்ப பாருங்க, இதுல மாங்காய் எல்லாம் உங்களுக்கு நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. மாங்காய கிளறி வதங்க விட்டுருக்கிறோம். வதங்க விட்டுருக்கிற மாங்காய்க்குள்ள இப்ப நாங்கள் கரைச்செடுத்த தூள் இருக்குத்தானே, இதை விட்டு கொள்ளுவோம். விட்டு நாங்கள் கொதிக்க விட்டு கொள்ளுவோம். அதோட நாங்கள் எடுத்து கழுவி வச்சிருந்தாங்கல்ல கருவாடு, இந்த கருவாடையும் இதுக்குள்ள நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். போட்டு கலந்து விட்டு கொள்ளுவேன்.
அளந்து விட்டு அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்து எங்களுக்கு இப்ப வந்து இந்த மாங்காய் நல்லா அவிஞ்சு இந்த புளி வந்து எங்களுக்கு இந்த கருவாடோட சேரணும். ஆனபடியா நல்லா கொதிக்கட்டும் எங்களுக்கு. இப்ப தருமா எங்களுக்கு நல்லா கறி கொதிச்சு வத்தி கொண்டு வந்துட்டு இப்படி வத்தி விரைக்க நாங்கள் கரைச்சி வச்சிருந்தாங்கல்ல தேங்காய் பால் பவுடர் இதை வந்து நாங்கள் இப்ப இதுக்குள்ள விட்டு கொள்ளுவோம். நாங்கள் தேங்காய் பால் விடுறதை விட கொக்கனட் பவுடர்ல இந்த பவுடரா இருக்கிற தேங்காய் பால் விட்டோம்னா எங்களுக்கு வந்து இந்த உப்பு வந்து சரியா கருவாட்டுல குறைவாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த கறிக்கு வந்து உப்பு போடையில ஏன்னா இந்த கருவாட்டுல வந்து உப்பு இருக்கும். கருவாடு வந்து உப்புல பதப்படுத்துறபடியா இந்த உப்பு இருக்கும். ஆனபடியா நாங்கள் உப்பு போட தேவையில்லை. இப்ப வந்து மூடி ஒரு கொதிச்சா எங்களுக்கு காணும். நாங்கள் இந்த கறியை ஆஃப் பண்ணி கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னா கறி வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சு எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. இனி நாங்கள் ஆஃப் பண்ணி இறக்கி கொள்ளுவோம். பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த அடுத்த கருவாட்டு மாங்காய் குழம்பு கறி இப்ப எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த அடுத்த கருவாடு மாங்காய் கறி இருக்கு. இதை வந்து நாங்கள் சோறு புட்டு இதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.